நீங்க யாரு? Yes, from 2024. ஓ மை காட். நீங்க எப்படி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? You time traveled. நீங்க எப்படி இங்க வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் இங்க வந்திருக்கேன். அந்த லிஃப்ட். Wow. Scary but spectacular. ஆரம்பத்தில் என்னாலையும் இதை நம்ப முடியல. But we are here as we speak. அதனால வேற வழி இல்லாம நம்பிதான் ஆகணும். ஆனா அஸ்வின், அங்க போனது is it because you already knew about the lift? No, I had completely no clue at all. எனக்கு பழைய பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சர் பற்றி படிக்க ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் I came across மெக்கன்சி பில்டிங். ஒரு மீட்டியோரைட் பர்ஸ்டே தாங்கியிருக்கேன். அதனால அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரில் என்னமோ ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் போன இடத்துல நெக்ஸ்ட் திங் ஐ நோ ஐ காட் ட்ரான்ஸ்போர்ட்டட் ஹியர். குட்னஸ், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. ஆனா யாரும் நம்ப போறதில்லை. விஷ்ணு, சஞ்சனா எப்படி இருக்கா? சொன்னா நம்ப மாட்டீங்க. She time traveled too. Back to 2019. What? என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட அப்டேட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். பட் இப்போ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருபது வருஷம் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா அம்மாவோட சாவை என்னால் ஏற்றுக்க முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்கு. ஒன்று மட்டும் நிச்சயம், நான் இருக்கிற வரைக்கும் என் அப்பா அம்மாவை நான் சாக விட மாட்டேன். ஐம் கோயிங் டு ரிவர்ஸ் எவ்ரிதிங். உங்களுக்கு தான் தேவா பத்தி தெரிஞ்சிருச்சுல, இப்போ போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தானே? விஷ்ணு, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. தேவா சஞ்சனாவோட அங்கிள். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஸோ மெஸ்ட் அப். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண கிரிமினல்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் பயங்கரமாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறவனுங்க. இத்தனை நாள் நான் இங்கே இருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட அவங்கள இம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லை. ஆல்சோ என் மைண்ட்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு இன்னும் குழப்பமாக தான் ஆகுது. உங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என் அப்பா அம்மா இறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அந்த கனவுல எனக்கு 9 வயசு. நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் அம்மா கதறி அழுவுற சத்தம் கேட்குது. நான் பதறி அடித்து அவங்க ரூமுக்கு போகிறேன். கதவை சாத்திட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன். யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நேபரோட ஹெல்ப் கேட்கலான்னு அங்கிள் லியோனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவர் வராரு. என்னை என் ரூமுக்கு போக சொல்றாரு. நானும் என் ரூமுக்கு போறேன். The next thing, I hear my parents committed suicide. That's it. அதோட கனவு முடியுது. அப்படின்னா உங்க நெய்பர்ஸ்க்கும் அவங்களோட சாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆரம்பத்தில் தேவா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு லியோன் அங்கிள் மேலேயோ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனைக்கும் அவரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மூடி மறைக்க என் அப்பா கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காரு. உங்க அப்பா அம்மா எப்போ இறந்து போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? இன்னும் 3 வாரத்தில். அந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் கனவுல வர இன்சிடென்ட்ஸ் உண்மைனா நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. And one more thing, keep an eye on Leon. ஆனால் என்னதான் அன்னைக்கு அவங்க 2 பேரும் என்னை காப்பாற்றினாலும்
அந்த தேவா கிட்டயும் தானு கிட்டயும் என் அப்பா மறுபடியும் மாட்டிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் இன்னும் வெளியே சுத்துறதே பெரிய விஷயம். ஏதாவது லூப்போல் கண்டுபிடிச்சி அவங்கள போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கணும். அந்த வேலையை நான் பார்க்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ, அம்மா, என்னாச்சு அஸ்வின்? நான் சொல்ல போறதை கவனமா கேட்டுக்கங்க. அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டில் தங்குற லியோனுக்கும் ஏதோ பண பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காலையில லியோன் அவரோட ஒய்ஃபோட சண்டை போடுறதை நான் பார்த்தேன். லியோன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்திருக்காரு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்பா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. அப்பா பல தடவை கேட்டோம், லியோன் திருப்பி அந்த பணத்தை கொடுக்கல. அதனால அப்பா எல்லாத்தையும் லியோனோட ஒய்ஃப் கிட்டே போய் சொல்லிட்டாரு. என்ன அஸ்வின் சொல்ற? எவ்வளவு பணம்? அதுதான்மா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கணும். லியோனோட ஒய்ஃப்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால இப்போ லியோனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பெரிய சண்டை. அதனால அப்பா மேல லியோன் பயங்கர கோவத்துல இருப்பாரு. அம்மா, இப்போ நான் சொல்ல போறதை நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. எது நடந்தாலும் லியோனை வீட்டுக்குள்ள விடாதீங்க. எதுவா இருந்தாலும் அப்பா ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் அஸ்வினும் இதுல தலையிடாதீங்க. அஸ்வின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வீட்டுக்கு வந்துரு. நான் எப்படியாவது பேசி அவருக்கு இது புரிய வைக்கிறேன். அப்பா என்ன நம்ப மாட்டாருமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஐம் ஜஸ்ட் கால் அவே. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே? சரி அஸ்வின், நான் வைக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யாருன்னு கேட்டேன். அஸ்வின். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், மண்டையில ஏறாதா? அவன் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றான். உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஓ, எங்கிருந்தோ வந்து நம்மளை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். அவன் சொல்றத நம்ப முடியுது, நான் சொல்றத கேட்க முடியல. அப்படிதானே? இல்லைங்க, அஸ்வின் லியோனும் அவரோட ஒய்ஃபும் பயங்கரமா சண்டை போடுறத பார்த்துருக்கான். நீங்க அந்த பணத்தை பத்தி லியோனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அஸ்வின்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல, ஏன் அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவன் தான் கால் பண்ணான். எனக்கு என்னன்னு தெரியல. அவன் தான் நம்ம பையன்னு சொன்னதுலேருந்து என்னால. ஹே, என்ன ஆச்சு உனக்கு? அவன் சொல்றத நம்புறியா? கேட்கவே முட்டாள்தனமா இல்ல? அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல அஸ்வின் கிட்ட பேசுங்க. அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அந்த லியோனால நம்மளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. வாயை மூடு. அவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹீஸ் a stranger. கண்டவன் பேச்சை கேட்டதுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். இனிமே எவன் பேச்சையும் நான் கேட்கறப்பில்ல. இல்லை என்ன தேவா, நாளாகிட்டே இருக்கு, எதுவும் செய்யற மாதிரி காணோம்? நாம ஒன்றும் பணம் சம்பாதிக்கல, பணம் பறிக்க போறோம். அது கண்டபடிலாம் செய்ய முடியாது. சரியா பிளான் பண்ணி சரியான நேரத்தில் செய்யணும். சந்தோஷ எப்ப போட போற? உன்ன மாதிரி என்னால எடுத்தும் கவுத்தும் இருக்க முடியாது. சரியா? எனக்கும் சந்தோஷ்க்கும் நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அவனை கொலை பண்ற பிளான்ல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட போலீஸ் என்னதான் தேடுமே தவிர ஒன்ன இல்ல. சரி, என்ன செய்யலாம்னு நீயே சொல்லு. ஓகே, நம்ம யாரையும் கொலை பண்ண வேண்டாம். உனக்கு நான் ஒரு செட்டில்மெண்ட் தர்றேன், வாங்கிட்டு கிளம்பலாம். செட்டில்மெண்டா? எவ்வளோ? $50,000. $300,000. இந்த பாரு, சந்தோஷம் என்னால் கொலை பண்ண முடியாது. ஆனால் உனக்கு $50,000 தர முடியும். இஷ்டம்னா அதை வாங்கிக்கிட்டு கிளம்பு. இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், உன்னை பத்தி சொல்லுவேன். உனக்கு 2 நாள் இருக்கு.
தெய்வம். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எப்படி குத்துனுச்சுன்னு தெரியுமா? அதான் நான் ஒத்துக்கிட்டல. அஸ்வினி கிட்ட ஏமாந்துட்டேன், ஒத்துக்கிட்டல. அதுக்கப்புறம் அவன் என்ன பேசினான்னு தெரியும்ல. இப்ப இந்த பாலா பொண்ணு கேங்ல சேர்ந்தனோ அப்பவே என் வாழ்க்கை நாசமா போச்சு. இந்த அஸ்வினை பார்த்தப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நினைச்சேன். மத்த பொண்ணுங்க மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் போச்சு. அதுக்கு அவன் தான் காரணம். அவன் அந்த கேங்ல சேர்த்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். நம்ம என்ன அவனுக்கு பயந்து கேட்டுட்டு இருக்கணுமா? நம்ம என்ன பொம்மையா மாட்டி படிக்கிறதுக்கு? அதான் அதான் அவன் வீட்டுக்கு போற வழியை தெரிஞ்சுக்கிட்டு காத்திருந்து போட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். பயப்பட வேணாம். இருக்கலாம். சொன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும் தேவா, எனக்கு தெரியும். நீனா பயப்படாம சந்தோஷமா செத்து போயிடுவேன். என்ன மன்னிச்சிட்டு சொன்னா, என்னால உனக்கு உதவி பண்ண முடியல. இது வரைக்கும் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா மாறப்பாரு. உங்களை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. பாவம், உங்களுக்கு ஏமாத்திராதீங்க. I said, leave my wife out of this. And what did you do? You went and told her everything. Now she's leaving me. You happy? Huh? Huh? Okay, I regret I cheated on her. But I told you because you're a friend. You're supposed to be on my side. You betrayed me, Santosh. You betrayed me. Hey, you are not the victim, okay? So many times I asked you for my money. Did you give me? No. Did you ever bother to listen to my problems? No. I really tried, Leon. I tried. Did you ever bother? No. So you betrayed me like this? Huh? Me and my wife, we treated you like family, Santosh. Ashwin was like our son. You can just break up our family so easily. What family are you talking about? You cheated on your wife, eh? I don't waste my time, okay? I want my money back. Give me my money. That's all you can think about, huh? Money. Santosh, do you have a heart? No! Heart? I want my money back right now. You want your money? You want your money? You get it. You get it from me. என்னங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல. அஸ்வின் சொன்ன மாதிரியே நடக்குதுங்க. நீங்க தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசுங்க. நான் கெஞ்சி கேக்குறேன். லியோனால நமக்கு ஆபத்து வரலன்னு அஸ்வின் சொல்லியிருந்தா, ஏதாவது பெருசா நடக்கிறதுக்குள்ள அஸ்வினை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அஸ்வின் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு தோணுது. இப்போ வரைக்கும் அவனால நம்மளுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அவன் மட்டும் இல்லைன்னா நீங்க இப்ப ஜெயில இருப்பீங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் போய் சொல்றேன்னு தோணுது. அவன் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றான். உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஏய், நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அஸ்வின் பிராணத்தை பாடிக்கிட்டு இருக்கேன். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அவனுக்கு உனக்கு ஏதாவது? வேணாம்.
என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன் நீ? சொல்லு, என்ன பண்ணுவேன் சொல்லு. I will walk out of this house. அவ்வளவு தைரியம்? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு? எங்க போ, போய் பாரு. போ, ஏன் நிக்கிற? போ. ஏய், என்ன பேசிக்கிட்டு எல்லாமே? வலிக்குதுன்னா நான் பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா உனக்கு? எனக்கு ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். சரி, எப்படி பேசணும் சொல்லு. எனக்காக சரி. நம்ம கூட நிலைமை அப்படி இருக்கு. பைத்தியமா? எல்லாரும் செய்தியை அஸ்வின் வெளியே நில்லு. தொடங்க அஸ்வின். சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் எதுவுமே பண்ணல. எதே பண்ணா எப்படி இவ்வளவு விஷயம், இவ்வளவு சரி? ரிமெம்பர் அஸ்வின், எனி ப்ராப்ளம் இந்த ஹவுஸ் நீ என்ன தான் கூப்பிடணும், வேற யாரையும் கூப்பிடக்கூடாது. குறிப்பா அங்கிள் லியோனை கூப்பிடவே கூடாது. ஹலோ அங்கிள் அஸ்வின். அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. அங்கிள் அஸ்வின் வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. நீ பயப்படாத, அங்கேயே இரு, நான் வரேன். அஸ்வின் பயப்படாத, நீ ஒரு ரூமுக்கு போ. அப்படிதான் தத்தா சார், ப்ளீஸ் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, இல்லனா உங்க பையனை உங்களால மறுபடியும் பார்க்க முடியாம போயிடும் சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஏய், இங்க என்ன பண்ற? நான் மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா நீங்க அம்மாவை கொண்டுட்டுப்பீங்க. என்ன வளர? நான் வளரல. 2024 எனக்கு அப்பா அம்மா இல்லை. இதே நாள் நீங்க 2 பேரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. ஓ, மறுபடியும் ஏன் அதே கதையை சொல்லி டார்ச்சர் பண்ற? போய்ங்கிறது முடியாது. இத்தனை வருஷமா நீங்க இல்லாம நான் இருந்துட்டேன். இப்போ உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். அஸ்வின், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. அம்மா, நான் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி வந்ததே நீங்க 2 பேரும் எப்படி இறந்தீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். தேவா, தானு, சொர்ணா, பக்கத்து வீட்டு லியோன், இவங்க எல்லாரும் அப்பா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அப்பாவை பழி வாங்கியே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால உங்க 2 பேருக்கும் ஆபத்து வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்தில் வரல, உங்க 2 பேரும் மறுபடியும் இழந்திருப்பேன். You know what? I'm calling the police. நீ மட்டும் அங்கே போகலன்னா சந்தோஷ் அவருக்கு மனைவியை கொலை செஞ்சிருப்பாருன்னு சொன்னியாமே. ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பெரிய ஃபார்ச்சூன் டெல்லரா? இப்பயாச்சும் சொல்லுங்க, நீங்க யார், எதுக்காக என்னை தேடி வரணும்?